இப்ப எப்படி படிக்கலாம் மாமியார் வீடு தானா? நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு, அதை நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. என்னைக்காவது முதல்வரோ பிரதமரோ பட்ஜெட் வாசிச்சு பாத்திருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. முதல்வர் வாசிச்சாரு? பட்ஜெட் வாசிக்கிறது இல்ல, பட்ஜெட் கேக்குறது பார்லிமெண்ட்ல நிதி அமைச்சர் வாசிப்பார். நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். மாநாட்டுக்கு வர வியூஸ பாக்குறீங்களா? அவர் விஜய் பேசும்போது எவ்வளவு பார்வையாளர்கள் பாக்குறாங்களா அப்படின்னு கேள்விகளை எழுப்புறாங்களே. இந்த அரங்கத்துல இருக்க இதுல ஏதாவது வியூஸ்ல இருக்கும். சாட்டை துறைமுருகன் யார் பாக்குறாரு இல்லையா, அவர் பார்த்துருவாரு அந்த வியூஸ. ஏன்னா பதில் போடுறதுக்காக பாத்துக்கிட்டே இருப்பாரு அவரு, விஜய் என்ன பேசுறாரு அப்படின்னு. அப்ப அதுல சாட்டையும் இருக்காரு, நானும் இருக்கேன், செந்தில்வேலும் இருக்காரு. நாங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவோமா விஜய்க்கு? போய் தாவைக்கா ஓட்டர்ஸ் ஆறாங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. அரசியல்ல தேர்தல்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க அரசியல் கட்சியா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்கள நோக்கி தங்களுடைய விமர்சனங்களை இன்னும் கூர்மையா முன்வைக்கிறாங்க. பாஜக என்ன ஜப்பான்ல ஆளுங்கட்சியா இருக்கு? பாஜக சைனால ஆளுங்கட்சியா இருக்கா? தன்னுடைய படத்திற்கு பிஜேபி செய்கிற நெருக்கடியை எதிர்த்து பேச முடியாத விஜய் நாளைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்து தமிழ்நாட்டை பிஜேபி வேட்டையாடுமே என்ன பேசுவார்? தம்பி விடுப்பா, அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. பிஜேபி எதிர்ப்பில் நாடாளுமன்றத்தில் நின்று முழங்குறாங்க, அபாண்ட பழி சொல்லுகிறது பிஜேபி. பிரதமரை தாக்க வந்தாங்கன்னு. இதை விட என்ன பிரச்சனை நீ சந்திக்க போறீங்க? இதை விட எந்த பிரச்சனையும் கருத்து சொல்றதுக்காக காத்திருக்கிறீங்க? இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. இந்த அரசு வேண்டாம், திமுக வேண்டாம் அப்படின்னு தோழர் ஃபெலிக்ஸ் வர்றாரு. இவர்கள் எல்லோரும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள். வெரி குட். இப்ப இதுக்கு மாற்றா ஒண்ணு சொல்லுங்க. யார சொல்லுங்க? குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் அபராதம் விதிக்கப்பட்ட விஜய் ஓட்டு போடுங்க. இது என்ன லாஜிக்? சொல்லுங்க. Tell me. நான் இங்க பேசுறேன்னா யாரோட வாய்ஸா நான் பேசுறேன்? விஜய் வாய்ஸா பேசுறேன். அதுதானே எனக்கு அந்த கட்சி கொடுத்திருக்க பொறுப்பு. எதுக்கு? தேசிய செய்தி தொடர்பாளர்னா என்னுடைய வாய்ஸ் இஸ் விஜய்ஸ் வாய்ஸ். நான் என்ன பேசுறேன் அவருடைய வாய்ஸா தான் நான் பேசுறேன். சரி, அப்ப எல்லாரும் விஜய்னா இந்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் கட்டிடுவாரா? இல்ல அனந்தஜித் கட்டிடுவாரா? எல்லாரும் விஜய்னா என்னங்க இது? டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். லேப்டாப் இப்ப ஏன் கொடுக்குறாங்க? ஓட்டுக்கு. ஆமா, காலை உணவு திட்டம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. ஓட்டுக்கா? அதுவும் ஓட்டுக்கா? சார், தமிழ்நாட்டுல பிச்சைக்காரர்கள் நலவாரியம் மறுவாழ்வு மையங்களை உருவாக்கியவர் கலைஞர். ஓட்டுக்கா உங்களுக்கு? இந்த இன்னைக்கு மெரினா பீச்ல வீடற்றவர்கள் தங்குவதற்கு விடுதி கட்டி கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கா? அவங்க எத்தனை பேருக்கு ஓட்டுரிமை இருக்குது? எத்தனை பேருக்கு ஓட்டுரிமை இருக்குது? இந்தியாவில் முதலில் பெண்களுக்கு சொத்துரிமை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஓட்டுக்காதான் கொடுத்தாங்களா? அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஓட்டுக்காதான் கொடுத்தாங்களா? அங்க போதாம இருக்கு, குறைபாடு இருக்கு, சிக்கல் இருக்கு, சுட்டி காட்டுங்க. எல்லாத்தையும் ஓட்டுக்காதான் செஞ்சாங்கன்னா எதை என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. வண்டியா அமுக்குடா ஆவல. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை உள்ள போக தெரியலையே. நாடகம் 2 கட்சிகளும். ஏன்னா இதை அரசியலாக்கணும், இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் நான் தான் அப்படின்னு மாறுதட்டிக்கணும். ஆக்சுவலா அது உண்மையில ஒரு ஃபேக் நாடகம். அந்த நாடகத்துல நாங்க நீங்க 2 பேரும் நடிச்சிட்டு இருப்பீங்க. அதுல நாங்க கருத்து சொல்லணும் எதிர்பார்க்கறது அதை விட முட்டாள்தனம். ஏய் டாடி, என்ன நாடகம் 2 கட்சிகளும். ஏன்னா இதை அரசியலாக்கணும். வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. திருப்பரங்குன்றத்தை பத்தி சொன்னார் ஃபெலிக்ஸ். திமுக உருவாக்கின பிரச்சனை நாடகமா? 3000 லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். போய் பாருங்க RSS உடைய பட்டியல. திருப்பரங்குன்றம் அதுல இருக்கா இல்லையான்னு பாருங்க. பாபர் மசூதி அந்த லிஸ்ட்ல உண்டு, அகற்றியாச்சு. அந்த லிஸ்டில் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவும் உண்டு. How do I tell you? ஒரு போலீஸ் தடுத்துருச்சுல முஸ்லிம்ஸ் அங்க போகாம. அந்த போலீஸ் மேல நீங்க நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அந்த போலீஸ் யார்? நீதிமன்றத்தில் நீதிபதி சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு அதே போல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்க்கிறோம். அது என்ன திமுக சொல்லியா நீதிபதி செய்யறாரு? அப்ப என்ன புரியுது அதுல இருந்து என்ன புரியுது? பிஜேபி நாட்கள் போலீஸ்லயும் இருக்கிறான், நீதிமன்றத்திலையும் இருக்கிறான், ராணுவத்திலையும் இருக்கிறான், ஊடகத்திலையும் இருக்கிறான், எல்லாத்திலையும் இருக்கிறான். அதை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை வெறும் திமுக கொண்டு சுருக்குவீங்களா? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா?
அதுக்கு தான் தமிழ்நாடே எழுந்து போராடணும், இந்தியாவை எதிர்த்து போராடணும்னு பிஜேபியினுடைய அந்த வலிமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம மக்களுக்கு சொல்லி விழிப்படைய வைக்கிறோம். இதை நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒண்ணுமே இல்லாதது, அது பூச்சாண்டி காட்டுறீங்க, நாடகம் போடுறீங்க. சரி, திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுகவும் பிஜேபி நாடகம் போட்டுருச்சு, அதனால அதுக்கு வலு சேர்க்கிறதுக்கு நாங்க அறிக்கை விடணுமான்னு கேக்குறீங்களா? கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. கிறிஸ்துமஸை கொண்டாட முடியலங்க, கிறிஸ்துமஸை கொண்டாட முடியவில்லை. இது திமுக பிஜேபி சேர்ந்து நடத்த நாடகமா? இதுக்கே நீங்க அறிக்கை விடல. எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா? இதே கண்டிக்கல விஜய். கிறிஸ்துமஸ் கேக் வெட்டினார்ல, கிறிஸ்துமஸ் கேக் வெட்டிய விஜயால் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து ஏன் அறிக்கை விட முடியவில்லை? ஏன் போராட்டம் நடத்த முடியல? விடுதலை சிறுத்தைகள் நடத்தினோம். 2026 பிறந்த உடனே போராட்டம், எங்களுடைய முதல் போராட்டமே கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து. கேக் வெட்டின விஜய், கிறிஸ்தவ வாக்கெல்லாம் எங்களுக்கு தான் சொல்ற விஜய் ஏன் வரல களத்துக்கு? ஏன் வரல? எவ்வளவு பெரிய பாயிண்ட் உங்களுக்கு, எவ்வளவு பெரிய விஷயம் கையில கிடைச்சிருக்கு பிஜேபி கொள்கை எதிர்த்து களத்துக்கு வர்றதுக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க எங்களை விட ரொம்ப தெளிவா இருக்கீங்க. தாவேகா தெளிவில்லாம இல்ல, தாவேகா பயங்கர தெளிவா இருக்கு. யாரை எதிர்க்கணும், யாரை எதிர்க்க கூடாது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அனந்த் அஜித் அவர்கள் ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டார். ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம். யார் கேட்கல? விஜய் கேட்கல. கவின் ஆணவ படுகொலை நடந்த போது கவின் அப்பாட்ட போய் பேட்டி எடுத்தாங்க. ஊடகங்கள் கவின் அப்பாட்ட பேட்டி எடுத்தாங்க. கவின் அப்பா வந்து விஜய் வருவார்னு சொல்லல. டெல்லியில இருக்காரு, பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. எழுச்சி தமிழர் திருமாவளவன் வருவார், பேசுவார், போராடுவார்னு சொன்னார். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திய கட்சி விசிக. ஒரு போராட்டம் ஆணவ படுகொலை கண்டித்து, கவின் படுகொலை கண்டித்து விசி தாவேக நடத்துறது காட்டுங்க, ஒரே ஒரு போராட்டத்தை காட்டுங்க. இந்த பிச்சைக்காரன் மாதிரி இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்ட கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த 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 படுகொலை நடந்த ஒரு வாரத்துல மதுரையில மாநாடுங்க. தென் மாவட்டத்தில் தான் அந்த படுகொலை. மதுரை மாநாட்டில் பெரிய அளவில் அதை அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட்டியலின மக்கள் வாக்கெல்லாம் அள்ளணும்னு நினைக்கிறீங்கல்ல, பட்டியலின மக்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது மௌனம் காக்கிறீர்கள். அந்த மாநாட்டில் அதை பத்தி பேசாமலேயே கடந்து போனது மட்டும் இல்ல, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு தீர்மானம் வேற நிறைவேற்றினாங்க. மாநாட்டில் நிறைவேற்றுவாங்களான்னு பார்த்தா மாநாட்டில் வாசிக்கவே இல்லை தீர்மானத்தை. அதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்ச பிறகு ஒரு அறிக்கை வருது. ஏன்? மாநாட்டில் வாசிச்சா தெரிஞ்சு போயிரும்ல, சாதிவாதிகள்லாம் கோவப்பட்டுருவாங்கல்ல, சாதிய வாக்குகள்லாம் போயிரும்ல. எங்க ஆண்ட ஆளுங்கட்சி போடுற கணக்கை விட தாவேக்கா போடுற கணக்கு பயங்கரமா இருக்குதுங்க. நீங்கள் கூட்டணி அறிவிச்சுட்டு இப்போ நாங்க தனிச்சு தான் நிற்போம், ஏன்னா எவனும் வரலன்னு இந்த காவலன் படத்துல இந்த வடிவேல் இருக்கார் பாருங்க, அம்மு குட்டின்னு ஒரு போட பிடிச்சுக்கிட்டு ஆச்சிலி மங்கு அதிகாரத்தில் மங்கு, ஆச்சிலி மங்கு அதிகாரத்தில் மங்கு, அம்முக்குட்டி போடு மாதிரி ஆச்சிலி மங்கு அதிகாரத்தில் மங்கு. ஒரு வயசு சிண்டல வடிவேலை எவனும் சிண்டல மாதிரி இவரையும் எவரையும் சிண்டல. ஊழல் சக்தியில செங்கோட்டையன் மட்டும் இருக்க மாட்டார். இல்லங்க, அவர் கேஸ் இல்ல, அவர் நிரபராதி, விடுதலை ஆயிடுச்சு. 2017 விடுதலை ஆயிடுச்சா இல்ல? ஆன்சர் மை क्वेश्चन. விடுதலை ஆயிடுச்சு இல்ல? செங்கோட்டின் மீது ஊழல் வழக்கே இல்லைங்கிறார். 2001 வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக செங்கோட்டையின் மீது வழக்கு இருக்கிறது. ஆதாரம் வேணுமா? என்னடா கோரசா துப்புறியே சார்? அதுல மினிஸ்டரா இருந்ததுனால அவர் மேல எந்த என்ன குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு? பின் பாயிண்டா சொல்லுங்க. கூப்பா கிருஷ்ணன் 1991-96 வரைக்கும் வேளாண்மை துறை அமைச்சராக இருந்து 3 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக சொல்லி கூப்பா கிருஷ்ணன் மட்டும் வழக்குல கூப்பா கிருஷ்ணன், அவரது மனைவி மல்லிகா, தம்பி பாலு, அக்கா கனகவல்லி, அக்கால் மகன் வானவரம்பன், மைத்துனர் சிட்டிபாபு, உறவினர்கள் பழனியப்பன், ராஜமுத்து, இருளாண்டி, காத்தான், மாமனார் கோவிந்தராஜன் உட்பட 10 பேர் ஊழல் குற்றவாளிகள். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர் கூப்பா கிருஷ்ணன். இப்போ உங்களுக்கு நல்லவரா? அவர் தூய சக்தியா, தீய சக்தியா, இல்ல ஊழல் சக்தியா? எப்படி சக்தி அவரு? எதுவும் வாஷிங் மிஷின் வச்சுக்கீங்களா பனையூர்ல வாஷ் பண்றதுக்கு? கரெக்டா கட்டுவிட்டா. திரைப்படத்துல மட்டும் கத்தி படத்துல ஒரு 200 கேமரா 2G காத்திலே ஊழல் பண்ண ஊர் சார் இது. கத்தியில கிளைமாக்ஸ்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, பைரவா கிளைமாக்ஸ்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, பிகில்ல ஒரு கிளைமாக்ஸ் சந்திப்பு, மெர்சல்ல பிரஸ் மீட். படத்துல மட்டும் தான் பிரஸ் மீட் பண்ணுவாப்ல. இங்க பிரஸ் வந்தா இந்த வடிவேல் படத்துல மதுரமல்லினோட கண்ணாடியை மூடுவார்ல. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சது போ.
செங்கோட்டையன் நல்லவர், மனித புனிதர், நேர்மையின் சிகரம். இந்திய திருநாட்டிலேயே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்த மிக உச்சபட்ச வன்கொடுமை வாச்சாத்தி வன்கொடுமை. அந்த வாச்சாத்தி வன்கொடுமையின் நாயகன் சூத்திரதாரி இந்த செங்கோட்டையன். குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் செங்கோட்டையன். ஆதவர்ஜுனா யாரு? யார் ஆதவர்ஜுனா? லாட்டில மாமனார் 3000 கோடி கொடுத்ததா அவரே சொல்றாரு, என் மாமனார் கொடுத்தாரு. அந்த 3000 கோடி ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்ச பணமா இல்லையா? இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. தாமதமாக வருமான வரித்துறை அபராதம் போட்டாங்களாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான், அவனை கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு காவல்துறைக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, கண்டுபிடிக்குது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச கொலைக்கு இப்ப போய் பிடிப்பீங்களான்னு கேட்க முடியுமா? நீதிமன்றம் சொல்லுது சார். சார் சார் நீதிபதி செந்தில்குமார் சொல்றாரு சார். அப்ப நீதிமன்றம் நீதிபதி செந்தில்குமார் சொன்னது தப்புன்றீங்களா? நீதிபதி செந்தில்குமார் சொன்ன சட்டம் தப்பா இல்லையா சொல்லுங்க. நீதிபதி செந்தில்குமார் சொன்னது சரியா தவறா? மரியாதைக்குரிய என்ன வெளியே சொல்லுங்க. நீதிமன்றம் அவமதி போல சவுக் சங்கர் மாதிரி உள்ள போயிடாதீங்க. அட மண்ணு லாரி என்ன பெறும்? அந்த மண்ணை திருடி வீடு கட்டினவே இந்த பையன், திருட்டு பையன் முள்ள மாதிரி பையன், இவன் கூட சேராது. சரியான நேரத்துல சரியான இஷ்யூல சந்திப்பாரு அப்படிங்கிறாங்க. எப்ப சார் வரும்? எப்ப சார் வரும் சரியான நேரம்? இந்த இளவு காத்த கிளிமா நாங்களும் காத்திருக்கிறோம். அதாவது சரியான நேரம். கரூரில் 41 பேர் மரணத்தை விட சரியான நேரம் உங்களுக்கு வந்துருமா? சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா நீ? என்ன சொன்ன? மதுரை மாநாட்டுல ஒரே ஒரு வார்த்தை, ஐயா மோடிஜி அந்த நிலத்தை எங்க மீனவர்களுக்காக கொஞ்சம் மீட்டு கொடுங்க ஐயா, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, எங்க மீனவர்கள் படுற தொல்லையை பார்க்க முடியலன்னு ஒரே ஒரு வார்த்தை. அடுத்த நாள் காலையில, நான் சொல்றேன் எதுவுமே எக்ஸாஜரேட்டட் இல்ல, தயவு செய்து போய் ChatGPT கேளுங்க. அடுத்த நாள் காலையில இலங்கை அதிபர் போய் நிக்கிறார் ஆணவ படுகொலைக்கு. ஒரு ட்வீட் போட்டாருன்னா, ஒரு வார்த்தை பேசினார்னா இலங்கை வரைக்கும் அது எதிரொலிக்குதுன்னு சொன்னீங்க. பட்ஜெட் பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னா மோடி அவர்கள் வரைக்கும் கேட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருப்பாரு. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. இப்ப இவங்க எப்படி எல்லாம் நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு வீடியோவும் இருக்கு, என்கிட்ட ஆடியோவும் இருக்கு. நான் ஒரு நிமிஷம் நான் ப்ளே பண்றேன், அதை நீங்க கொஞ்சம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம். Two days ago, India Today aired an internal TVK survey to show what the party believed their performance will be in the upcoming 2026 elections. There were some attempts to label this as an India Today survey. We want to categorically reiterate that this is a TVK survey and not an India Today report. ஐயா என்னுடைய அருமை தோழர் ஃபெலிக்ஸ், யூசி 34% இருக்கு. சரி நான் சொல்ல இந்தியா டுடே சொல்றான் அப்படின்னாரு. இந்தியா டுடே 2 நாள் கழிச்சு சொல்றான், நான் அப்படிலாம் சொல்லல. அது உங்க இன்டர்னல் சர்வேவை ஏன் எங்க பேர்ல எழுதுறீங்கன்னு இந்தியா டுடே சொன்ன செய்தியை நாங்க காட்டியிருக்கிறேன். இவனுக்கு பேச்சு கேட்டு நம்மள என்ன பண்ண போறாரு? ரொம்ப அருமையா நான் அவரை ரசிச்சேன், தோழர் ஃபெலிக்ஸ் அவர்களை. சரி நாங்க போராடவே இல்லையா? பரந்தூர்ல ஆரம்பிச்சு SAR வரைக்கும், பரந்தூர் SAR 2 தான். இடையில ஒரு 200 போராட்டம் இருக்கிற மாதிரி. பரந்தூர்ல ஆரம்பிச்சு SAR, இன்னும் நாளா சொல்லுங்க, பரந்தூர் SAR அவ்வளவுதான். நிர்வாகிகள் போறாங்களேங்கிற SAR போராட்டம் எத்தனை நிமிஷம் நடந்துச்சு? அவ்வளவுதான், 3 நிமிஷம். இந்த அரங்குல நாங்க எல்லாரும் விருப்பி நான் பேசுறேன். நீங்க ஐயா விஜய் அவர்கள் அது குறித்து பேசிய ஒரு வீடியோ இருக்கு SAR குறித்து. தோழர் ஃபெலிக்ஸோ மற்றவர்களோ அதுல பாஜகவை கண்டிக்கிறேன் ஒரு வார்த்தை எடுத்து காட்டிருங்க. பாஜக கண்டிச்சு அந்த வீடியோ வந்துச்சு. இந்த இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது சார். அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. லேப்டாப் இப்ப ஏன் கொடுக்குறாங்க? ஓட்டுக்கு. ஆமா, காலை உணவு திட்டம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. ஓட்டுக்கா? அதுவும் ஓட்டுக்கா சார்? தமிழ்நாட்டுல பிச்சைக்காரர்கள் நலவாரியம் மறுவாழ்வு மையங்களை உருவாக்கியவர் கலைஞர். ஓட்டு இருக்கா உங்களுக்கு? இந்த இன்னைக்கு மெரினா பீச்ல வீடற்றவர்கள் தங்குவதற்கு விடுதி கட்டி கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கா? அவங்க எத்தனை பேருக்கு ஓட்டுரிமை இருக்குது? எத்தனை பேருக்கு ஓட்டுரிமை இருக்குது? இந்தியாவில் முதலில் பெண்களுக்கு சொத்துரிமை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஓட்டுக்காக தான் கொடுத்தாங்களா? அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஓட்டுக்காக தான் கொடுத்தாங்களா? அங்க போதாம இருக்கு, குறைபாடு இருக்கு, சிக்கல் இருக்கு, சுட்டி காட்டுங்க. எல்லாத்தையும் ஓட்டுக்காக தான் செஞ்சாங்கன்னா எதை? உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அப்ப எதையும் கொண்டே வரப்படாதா? எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, ஓட்டுக்காகவாது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. ஓட்டுக்காகவாது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஓட்டுக்காகவாது பாஜகவை கண்டீங்களா? மாட்டீங்க, ரைட்டு. சட்டை
கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம் நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. தமிழ்நாடு இந்தியால தானே இருக்கு. இங்க ஒன்றிய அரசு மாநில அரசுன்னு பிரிச்சு பார்க்க முடியுமாங்க? இன்னைக்கு மாநில அதிகாரம்னு ஒண்ணு இருக்கா? முதல்ல மாநில அதிகாரம்னு ஒண்ணு இருக்கா? எந்த சட்டம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு? நம்மளால இன்னைக்கு வரி விதிச்சு வரி வாங்க முடியுமா முழுமையா? ஜிஎஸ்டி அவன் எடுத்துட்டு போறான். எந்த உரிமை நம்மள்ட்ட இருக்கு? ரேஷன் கார்டு, பொது விநியோக திட்ட உரிமை இன்னைக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுன்னு கொண்டு வந்துட்டான். சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு என்னையே வந்துருச்சு. கொலை கேஸ் கூட விசாரிக்க அங்கிருந்து வர்றான். முழுக்க இந்தியாவினுடைய மொத்த அதிகாரத்தையும் பாஜக சட்டம் போட்டு எடுத்துட்டு போயிருச்சு. நம்ம பார்க்கிறோம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எத்தனை சட்டங்கள். அப்போ இதுல ஒன்றிய அரசுன்னு ஒன்னே இல்ல, பாஜகன்னு ஒன்னே இல்ல, ஏதோ மாநில அரசு மட்டும்தான் இருக்கு, திமுக மட்டும்தான் இருக்குன்னா எவ்வளவு அரசியல் பிழையான பார்வை இது. ஏன் பாஜகவை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம்? பாஜகவினுடைய சட்டங்கள் அப்படி நம்மளை வாட்டி வதைக்குது. பாஜக ஒவ்வொரு நாளும் கொண்டு வரக்கூடிய அந்த சட்டங்கள் திட்டங்கள் அது நாம் காலங்காலமாக போராடி பெற்ற உரிமைகளை பறிக்குது. அதனால தானே எல்லாரும் ஒரே குரல்ல நிக்கிறோம் பாஜக எதிர்ப்புல. அதுல உலகம் பூரா இருக்கிற ரசிகர்கள் இருக்கா. மலேசியாவுக்கு போனா விஜய் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு போனா, அதுக்கு அடுத்த வாரம் மலேசியாவுக்கு நான் போனேன். அங்க போனா சொல்றாங்க, என்ன எழுச்சி தெரியுமா? மலேசியால அப்படி ஒரு கூட்டம் திரண்டுச்சு. அந்த கூட்டத்துல ஒருத்தனாவது ஓட்டு போட முடியுமா விஜய்க்கு? அவருக்கே நேரடி பிரச்சனை என்றால் கூட ஒரு குரல் எடுத்து பேசுவதற்கு அவருக்கு துணிவில்லைன்னா, இவரு போய் நாளைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்தா அவன் கல்வி நிதியை மறுப்பான், அவன் மும்மொழி கொள்கை கொண்டு திணிப்பான், அவன் இந்தி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பான், சட்டங்களை போட்டு சுரண்டுவான், எல்லா விஷயங்களையும் தமிழ்நாட்டை வேட்டைக்காடா மாற்றுவான். தன்னுடைய படத்திற்கு பிஜேபி செய்கிற நெருக்கடியை எதிர்த்து பேச முடியாத விஜய் நாளைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்து தமிழ்நாட்டை பிஜேபி வேட்டையாடுமே என்ன பேசுவார்? என்ன பேசுவார்? எப்படி பிஜேபி எதிர்த்து சமர் புரிவார்? எப்படி சட்டங்களை கொண்டு வருவார்? எல்லாம் டெக்னாலஜி. அப்ப பிஜேபி எதிர்க்க ஏன் இவ்வளவு அச்சம்? அது நாங்க அதுக்கு அறிக்கை விட்டோம், இதுக்கு அறிக்கை விட்டோம். கரூருக்கு பிறகு காத்திரமாக பாஜகவின் பெயர் சொல்லி நீங்க அறிக்கை விட்டீங்கன்னு காட்டுங்க பாப்போம். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. பாஜக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளை ஒரு கட்சியாவது இவங்க கூட வரும்னோ, இவங்க அதுக்காக முயற்சி பண்ணாங்கன்னா ஏதாவது குறிப்பு இருக்கா பாருங்க. அவங்க விசிகேவை கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூப்பிட்டாங்க. ரெண்டு பேரும் பாஜக எதிர்ப்பு அணியில் நிற்கிறோம். கவனமா பாருங்க. பாஜகவுக்கு எதிராக வாக்குகளை திரட்டி ஓர் அணியில் குவிக்கிறோம். 2024 தேர்தலில் பாஜக கூட்டணியை முறியடித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கூட்டணியில முக்கியமான 2 கட்சிகளை தன் பக்கம் இழுக்க துடிக்கிற தாவேகா பாஜகவோடு சேரக்கூடிய ஒரு கட்சியாவோடு தன்னோடு சேர்க்கிறதுக்கு எந்த முயற்சியாவது பண்ணிச்சா? அவங்க வரும் எங்கேயாவது பேசியிருக்காங்களா? அப்போ என்னன்னு பாருங்க. இவங்க ரொம்ப நுட்பமான அரசியலை செய்கிறார்கள். அவங்க தற்கொலை அரசியல் செய்யறாங்க, அந்த அரசியல் செய்யறாங்க, தெளிவில்லாம செய்யறாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க திட்டமிட்டு வழி நடத்தப்படுகிறார்கள். அவங்க திட்டமிட்டு வழி நடத்தப்படுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியையும் விசிகாவையும் மட்டுமே அவர்கள் குறிவைத்து கூட்டணிக்காக அழைப்பதன் பின்னணி என்ன? திமுக எதிர்ப்பு வாக்குகள் இப்ப விஜய் வரவும் தான் பாஜக போகாம விஜய் பக்கம் வருது. திமுக எதிர்ப்பு வாக்குகளை நாங்க தான் வாங்குறோம். பாஜக வளர்ந்திருக்கும் அப்படின்னு அனந்தஜித் சொல்றாரு. 2014 மோடியை முன்னிறுத்தி, குஜராத் மாடல் முன்னிறுத்தி, இந்தியா முழுவதும் முன்னிறுத்தி வந்தாங்கல்ல. அப்ப தமிழ்நாட்டில் தாவேகாவை அதை தடுத்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள் அன்னைக்கு வலுவா இருந்து அதிமுக தான் ஓட்டு போட்டாங்க. தாவேகா தடுத்துச்சா? பாஜக வரவிடாமல் தடுத்தது யார்? 2019 தேர்தலில் தடுத்தது யார்? தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? 2024 3வது முறை மோடி பிரதமர் ஆகும் போது தமிழ்நாடு ஏற்கவில்லையே, மக்கள் வாக்களித்தார்கள். யாருக்கு வாக்களித்தார்கள்? தாவேகா தடுத்ததா? தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க. யாருக்கு போடணுங்கிறத விட யாருக்கு போடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். பிஜேபிக்கு போடக்கூடாது. பிஜேபிக்கு எதிராக வலுவான அணி எங்க இருக்கு அங்க போடு. அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. இது தாவேகாக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா டிவி கேக்கு பயந்துட்டு வைப் வித் எம்கேஎஸ் எல்லாம் பண்றாங்க யங்ஸ்டர்ஸ் ஓட்ட கவர்றதுக்காக. இது என்ன வம்பா போச்சு? அதாவது யங்ஸ்டர்ஸ் நோக்கி அப்ப அந்த கட்சி எல்லாம் போவே கூடாதா? விஜய் வந்தோட ஒரு பதற்றம் உங்களுக்கு வந்து. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட தான் இருக்காங்களா? விஜய் ரசிகர்கள் இருக்கிறது போலே சூர்யா ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருக்காங்கல்ல. அவங்க எல்லாம் மொத்தமா அஜித் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் என்ன? அவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, இல்லை.
இன்னைக்கு காலையில இருந்து எல்லா டிவிலையும் டடங் 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 மியூசிக் பிரேக்கிங். புலி படத்திற்கு வாங்கிய 15 கோடி ரூபாய ஐயா வருமான வரித்துறையில கண்ணுல காட்டாம மறைச்சிட்டாரு. அதுக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் வருமான வரித்துறை விதித்திருக்கிறது. யாருக்கு? அவன் ஊழலே செய்ய மாட்டான். யாரு? நான் தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்ல, அந்த அவன் நான் தான் சொன்னார்ல விஜய். விஜய் தரப்பு வழக்கறிஞர் வச்ச வாதம் உங்களுக்கு என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாங்க அப்படி வருமானத்திற்கு அதிகமா நாங்க வந்து பணம் வாங்கல, அல்லது வாங்கிய பணத்திற்கு வருமான வரியை நாங்க முறையா செலுத்திட்டோம்னு வாதம் வைக்கல. மாறாக என்ன வாதம் வச்சாங்கன்னா, நாங்க 15 கோடி ரூபாய் வாங்கினது உண்மை, அத வருமான வரி கணக்குல காட்டாம வச்சிருந்ததும் உண்மை. ஆனா அதுக்கு நீங்க எப்பவே ஃபைன் போட்டுருக்கணும் தெரியுமா? 2019லயே போட்டுருக்கணும், 2022 போட்டு தப்புன்னு வாதம் வச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.